சமைக்க மாட்டேன். சமைக்கிறேன் நீ சாப்பிடுறதுக்கு. இது எப்பேற்பட்ட சபை? திருவாகிய மகாலட்சுமி கடாட்சியம் பொருந்திய சபை. திருவாகிய மகாலட்சுமி எப்படி பொருந்திருப்பார் சொன்னதானே தெரியும். அதாவது முல்லை கதிபன் முருகன், சிவன், சிவன குடியோன தனுசு, தனுசு குடியோன ராமன், ராமன குடியோன தமிழ் பலராமன், பலராமன் குடியோன ஆதிசேஷன், ஆதிசேஷன் அலைகளில் இருப்பவன், அலைகளில் பள்ளிக்கூட குடியோன் திருமால், அந்த திருமால் மார்பில் இருக்கக்கூடியது மகாலட்சுமி. மகாலட்சுமி ஆமாங்க. அந்த திருவாகிய மகாலட்சுமி கடாட்சியம் பொருந்திய சபையிலே நான்கு வேதம், சாஸ்திரம், புராணம், 28 ஆகம வேதம், 32 உபநிடதம், கலைக்கானம், 96 தத்துவம், மனுவிக்கானம், பூர்விக்கானம், நூல், இலந்தை, இப்படி பலவாறாக கற்று வந்த பெரியவர்கள் அந்த சபையிலே அடியேன் பிறப்புமானேன். என்னுடைய விளக்கம் சொன்னதா சாமி தெரியும். தெரிவிக்க வேண்டுமா? ஆமா. சொல்லல தெரியாது உனக்கு தெரியுமா? நாராயண அந்த நாக்கு பேரன்
புரிந்து கொண்டேன். திரிலோக சஞ்சாரி ஆகிய ஆ. நாரத மகாமுனிவன் நான் தான். ஓ நீங்க தானா? நான் எப்படி பிறந்தேன் தெரியுமா? எப்படி? அதாவது ஆ. தேவலோகத்திலே ஆ. தேவ சபை கூடியது. ஓஹோ தேவலோகத்திலே தேவ சபை கூடியது. அப்படி கூடிய போது தந்தையாக பிரம்மதேவர் ஆ. ஊர்வசியின் ஆடை விலக ஆ. அதை பார்த்து மோகம் கொண்டார். ஓஹோ அப்படி மோகம் கொண்ட போது ஆ. ஊர்வசியை பார்ப்பது என் தந்தை பார்க்கிறார் என்று தெரிந்து கொண்டு ஆ. ஊர்வசியானவர் ஆ. பூலோகம் இறங்கி வந்து ஆ. இறங்கி வந்துவிட்டார். ஓஹோ. அப்போது என் தந்தையை பார்த்து ஆ. உடனே பின்தொடர்ந்து என்னுடைய தந்தையும் ஆ. பின்தொடர்ந்து வந்துவிட்டார். ஆ. ஓஹோ பிரம்மதேவர் விடமாட்டார் என்று ஆ. ஒரு கழுதை கூட சென்று பெண் கழுதையாக ரூபம் ஓஹோ கொண்டார். பெண் கழுதையாக ரூபம் கொண்டார். உடனே என் தந்தையை ஞானத்தில் பார்த்தார். பார்த்த உடனே ஊர்வசியானவர் பெண் கழுதையாக இருக்கின்றார். ஆண் கழுதையாக உருவெடுத்தால் ஆ. கச்சனம் சேர்ந்து விடலாம் என்று தந்தையாகி பிரம்மதேவர் ஆண் கழுதையாக உருவெடுத்து அப்பயே சேர்ந்து விட்டார். ஓஹோ சேர்ந்து விட்டார். கொண்டது ஆட்டக்கால் என்று பாவிக்கிறாங்க. ஆமாங்க. அப்பயே நான் உடனே சேர்த்து விட்டேன். ஓஹோ 3.25 நாளைக்குள் சேர்த்து விட்டு ஆ. உடனே அங்கே விட்டு ஆ. சென்று விட்டார்கள். ஆ. அந்த மன்னார் வீட்டிலே ஆ. கழுதை பாலை குடித்துக் கொண்டு ஆ. வளர்ந்த நாயக மகாமணி வந்தான். ஓஹோ நீங்கதான். அது பண்ணால் போகட்டும். நீங்க வந்து விளக்கம். எனக்கு என்ன வேலை தெரியுமா? என்ன வேலை? உனக்கு என்ன வேலை? எனக்கு சாம்பர் வேலை தூங்குற வேலை அது தூங்குற வேலை. எனக்கு சதி செய்யவே நினைத்த சந்திரன் என்று சொல்லக்கூடிய நிலவு இருக்கின்றது அல்லவா? அந்த நிலவாகப்பட்டது தினமும் ஒரு முனிவர் காலகத்திலே ஒரு குளத்தை வெட்டி அதை நீரை நிரப்பி தினமும் குளித்துவிட்டு பூஜை செய்வது வழக்கம். அப்படி இருக்கும்போது இரவிலே சந்திரன் செல்வார். ஓஹோ சென்றவுடனே அந்த குளத்தை கலக்கி விட்டு விடிய வரை கலக்கி விட்டு விடுந்த உடனே சென்று விடுவார். ஒவ்வொரு நாளாக அந்த குருவனை பார்த்துக் கொண்டே இருந்தார். என்னடா நாம் காலையில் பார்க்கும் போது கலங்கி இருக்கிறது. பொழுது காலையிலிருந்து மாலை வரை ஒருவர் வருவதில்லை. இரவில் வந்து கலக்கி விடுவார்கள். யார் என்று பார்க்கலாம் என்று நின்று பார்த்தார். பார்த்தபோது வரவில்லை. அவர் சென்று விட்டால் வந்து விடுவார். அன்றைக்கு சந்திரனாகப்பட்டவர் வந்து அந்த குளத்திலே குளித்து கலக்கி விட்டு சென்று விடுவார். வந்து பார்த்த முனிவராகப்பட்டவர் ஆனா யாரா இருந்தாலும் ஆணாக இருந்தவர் குளித்தால் பெண்ணாக வந்து நீராடினால் ஆறாங்கல்லாகவும் போகும்படி சாபம் தந்துவிட்டு சென்றிருக்கார். உடனே சந்திரன் வந்தார். சந்திரன் வந்த உடனே யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு குளித்து கலக்கி இறங்கின உடனே பெண்ணாக மாறியது. சந்திரன் ஆணாக இருந்தார். வந்து குளித்த உடனே பெண்ணாக மாறிவிட்டார். உடனே இது என் ஆசை கட்டியது. உடனே நேராக சிவபெருமானை சென்று உடனே தாத்தாவாகிய நாராயண பெருமாள் சென்று தாத்தா அங்கே காலகத்திலே ஒரு வாழை மரம் 2 குல தள்ளி இருக்குது. பாருங்கள் பார்ப்போம் என்று அழைத்து வந்து காண்பிக்கின்றேன். பார்த்த உடனே சந்திரனாகப்பட்ட பெண்ணை பார்த்த உடனே அவள் அந்த நேரம் சேர உடனே ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. பிறந்த உடனே ஹரிச்சந்திரன் என்று பெயரிட்டு வைத்து விட்டார். உடனே நான் சும்மா இருப்பேனா இன்னொரு சிவலோகம் கைலாயம் சென்று கைலாய பரவனாடி தாத்தா நாடகத்தில் ஒரு அதிசயம் கண்டிருக்கின்றேன். வாருங்கள் பார்க்கலாம் அப்படி என்று சொன்னேன். கைலாயம் சென்று தாத்தா என்று தாத்தா காலத்தில் ஒரு அதிசயம் கண்டிருக்கின்றேன். வாருங்கள் காளை மாடு கன்று போட்டிருக்கிறேன். பேச்சு கேட்டு அவர் வந்து பார்த்தார். அப்படி பார்த்த உடனே அவர் சேர்ந்தார். பெண் குழந்தை பிறந்து விட்டது. அரிக்கும் சந்திரனுக்கு பிறகு ஹரிச்சந்திரன்
சிவனுக்கும் சந்திரனுக்கும் பிறந்தது சந்திரமதி என்று பெயர் சுற்றி உடனே என்ன செய்வார்கள்? இப்படி அதிசயமாக பிறந்துவிட்டது, இந்த குழந்தை எங்கே எடுத்து சென்று வளர்ப்பது என்று தேவர்கள் ஒன்று கூடி இருவருக்கும் பால்ய திருமணம். சின்ன வயசுல குழந்தை பிறந்த உடனே திருமணம் முடிச்சிட்டாங்க. உள்ள போல ஏங்க இப்ப பாலிய சட்டத்துல போக்சர் உள்ள தள்ளுவாங்க. அதாவது மாங்கல்யம் வந்து யார் தாலி கட்டுறாங்களோ அவர் கண்ணு அரிசன் கண்டு திருமணம் ஆகிவிட்டது. திருமணம் ஆகிவிட்டது. அப்படி ஒரு நல்ல விசேஷம் செய்தது. அப்படி செய்தது நான் தான். அப்படி செய்தது நான் தான். அப்படி செய்து நீங்க தான். ஆமா. ஐயோ கேளம் இல்லாமலே சனியனாகப்பட்டவன் காந்தரம் செய்து கொண்டிருந்தான். அதாவது அந்த தமயந்தி மீது சனீஸ்வரனுக்கு ஒரு கண். நலமகாராஜனுக்கு நான் திருமணம் முடித்து வைக்கின்றேன். திருமணம் செய்து விட்டவனே செய்து வைத்துவிட்டோம். உடனே சனீஸ்வரன் கோபம் வந்து விட்டது. பார்வை அந்த பெண் மீது குடும்பத்தின் மீது பட்டது. நலமகாராஜன் மீது பட்டது சனீஸ்வரனுடைய பார்வை. அந்த பார்வைப்பட்ட உடனே கை கால் குறைந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்து வந்தார்கள். அப்படி வாழும்போது நான் சென்று அவர்களுக்கு ஒரு உபாயம் தெரிவித்தேன். நான் சென்று கேமரா அழகிய உபாயம் செய்தேன். எப்படி என்றால் சனி பார்வை உங்களுக்கு விலக வேண்டுமானால் திருநள்ளாற்றிலே சென்று நலமகாராஜன் குளம் வெட்டி அந்த குளத்திலே நீராடி கருப்பு வஸ்திரம் தரித்து நீராடி வஸ்திரத்தை நீக்கினால் எல்லா பிடிகளும் தீர்ந்து சனியுடைய பார்வை விலகும் என்று சொன்னேன். பிரகாரம் நலமகாராஜன் சென்று அந்த குளத்தை வெட்டி நீரை நிரப்பி அதிலே மூழ்கி சனியிலிருந்து விலகினார். அப்படி எல்லோருக்கும் நல்லது செய்வது. இன்றைய தினத்திலே எப்படின்னா இன்னைக்கு கலக்கு எதுவும் கிடைக்கல. உனக்கு எது காலம் கிடைக்குதா? என் வீட்டுக்கு வந்து இருந்து போறோம். நான் வேற நேத்தா பொண்டாடி கட்டின வேற ஒரே பொண்டாடி ஒரே ஆம்பி எத்தனை கட்டிக்குது? அவன் நேத்தா கல்யாணம் பண்ணேன். நான் திருப்பூர் பண்ணிடுறேன். ஒண்ணு பண்ணாத பண்ணிடு. வேற நேத்தா வேற புஞ்சின பேர் பண்ணி. தம்பி உனக்கு ஏதாவது தெரியுதா பாரு கலகம். எனக்கா இந்த உட்காந்து ராயா எதுவுமே கலெக்ட் பண்ற ராய மாதிரி தெரியல. ஆமா என்னோட ஞானக்கல்ல பாக்கலாம். ஞானக்கல்ல பாக்கலாம். பூனக்கல்ல ஓம் நமோ நாராயண. தம்பி வந்துச்சா? கலகம் வந்து விட்டது. கலகம் வந்துச்சா? எப்படி என்றால் எப்படி துருவ மண்டலத்தில் ஆளப்பட்ட வாச மகா உயிராகப்பட்டவர் நமக்கு அஷ்டமா சித்திகள்லாம் கிடைத்து விட்டது. எல்லா புகழும் நமக்கு கிடைத்து விட்டது. இந்த மும்மூர்த்திகளை அடக்க வேண்டும். மும்மூர்த்திகள் நமது காயிலை விழ வைக்க வேண்டும். அகந்தை கண் ஆரம்பித்து அவர் வருகிறார். இப்போ தேவலோகம் போக போகிறார். இதை நாம் சென்று தேவலோகம் சென்று முன்னதாக நாம் தேவனுக்கு தெரிவிக்க வேண்டும். அப்படியே போகலாமா? அப்படியே போகலாம். அப்படியே மூச்சு வாங்க வந்து விட்டுங்க. ஆமா நம்ம உள்ள பாத்துட்டு வரேன். நீங்க இருங்க மகாராஜா.
உங்களை தேடி திருலோகத்தை சுற்றி வரக்கூடிய நாரத மகாமுனிவர் வந்திருக்கிறார். அழைத்து வருமாறு. அப்படி ஆகட்டும். ஆனால் சாமி நாரத முனிவரே வருமடி கட்டளை சென்று உரைத்தாயா? உரைத்து விட்டு மறுபடி கட்டளையா? கட்டளை நீங்க சென்று பாருங்க. தாங்களுடைய பாதத்தை நாங்கள் வழங்குகிறோம். உங்களுக்கு ஆசீர்வாதம் தருமா? என்றென்றும் வீரம் குறையாமல் வெற்றிகளை போட்டு தேவலோகத்தை வெற்றிகரமாக ஆண்டு கொண்டிருப்பாய். என்னுடைய ஆசீர்வாதம் உங்களை உண்டாகும். மங்களம் உண்டாகட்டும். ஆனால் இந்திராணி கற்பில் சிறந்த மங்கையே என்னுடைய பாதத்தை பணிந்தபடினால் ஊரை மஞ்சளுடன் குங்குமம் கலையாமல் நீடூடி காலம் நல்ல சுகமாக வாழ்ந்திருக்க கடவை எழுந்துரும். காணவே தேவ சபை கண்டித்த இன்று நாளில் காணவே தேவ சபை கண்டித்த இன்ற நாளில் தோணவே வாராத செய்தி இன்பமும் எனக்கு வருகிறது. தாங்கள் இந்த தேவலோகம் நாங்கள்
வரவேற்கிறோம். மேலும் தாங்கள் வருவது என்றால் எங்களுக்கு மன வருத்தமாக இருக்கிறது. நாரதர் வருகிறார் என்றால் ஏதாவது ஒரு கழகம் இருக்குமே. அது நன்றாக இருந்தால் நன்றாக இருக்கும். எனவே நாங்கள் வந்த விஷயத்தை ஏதொன்றுக்கு பயப்பட வேண்டாம். பாருங்களேன், நான் உங்களை பார்த்துக்கிறேன், பயப்பட வேண்டாம். ஏங்க நீங்க இருப்பீங்க, அவங்க 2 பேரும் இருப்பாங்களா? இருப்பாங்களா? அதுதான் பயப்படுறாங்க. சரியா? நீங்க இருப்பாங்களா? இல்ல நான் இருக்கணும். ஆஹா, இந்திரா, சஞ்சலம் அடைந்த இந்திரா, சஞ்சலம் அடைந்த இந்திரா சபை நாடி வரும் போது பின்னியே நூறுவாசல் விலகினான் போவது. மகா சித்திகளை பெற்ற சூர்வாச மகா முனிவராகப்பட்டவர் தங்களை நாடி வந்து கொண்டிருக்கிறார். அதனால அந்த செய்தியை முன்கூட்டி தெரிவிப்பதற்காக வந்து எல்லோரும் பணிய வேண்டுமா அப்படி என்று சொல்கிறார். முனிவர் வந்தால் என்ன நமக்கு என்ன? நாங்கள் இருவரும் ஒன்றாக பஞ்சனையில் விட்டு இருப்போம். இருவரும் ஒன்றாக கூடுவோம் என்று சொன்னால் இந்திராணி தேவேந்திரா அவன் கூடினால் கொள்வானே போவோம். சபித்து விடுவான். மாமுனி அவரை முப்பெரும் தேவர்களா இல்லை, அவரை வணங்க வேண்டிய அவசியம் இல்லை என்றால் அவரை வணங்காமல் நாங்கள் அப்படியே காட்டுங்க. அவன் சொல்லுவது நல்ல யோசனை தான். நீங்கள் இருவரும் பஞ்சனையிலே சந்தோஷமாக இருந்தீர்கள். ஓடி விடுவான். இது நல்ல யோசனை. நல்ல யோசனை தான். அப்படியே இருங்க. செல்வமே மதியாமல் பேசுவோம். செல்வமே மதியாமல் பேசுவோம். Allah
நாம் இருவரும் ஒன்றாக இருப்போம். அப்படியா நீங்க இருங்க, நான் கேட்டு வருகிறேன். திருவாச்சிருவா. ஆனால் தேவேந்திரா, ஒழியவே செய்வோம் என்று உத்தமா நீங்கள் கூடி, ஒழியவே செய்வோம் என்ற உத்தமா நீங்கள் கூடி, வழியவே காதலாக பாடிட வேண்டும் நீங்க. கொண்டாடியவே குருவாசன் அபிமானம் பட்டு கெட்டு, கழியவே சபையினி தாண்டிய செல்ல நேரம். அப்படி இருவரும் உல்லாசமாக இருந்திருந்தால் அவனோ முனிவன், அப்படி ரிஷி. அப்படியானால் உங்களை பார்த்து வெக்கி தலை குனிந்து வந்த வழியே பின்னங்கள் பெடல் அடிக்க சென்று விடுவான். நீங்கள் சந்தோஷமாக இருங்கள். வந்த வேலை முடிந்து நான் சென்று வருகிறேன். அப்படியா?